வணக்கம் தோழா. இந்த வீடியோல சுயமரியாதை இயக்க மாநாடு எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் தலைமையில் நடந்துச்சுன்னு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுயமரியாதை இயக்க ஃபர்ஸ்ட் மாநாடு 1929 பிப்ரவரி மாதம் 17, 18 2 நாள் நடக்குது. WPA சவுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் நடக்குது. இந்த மாநாட்டில் அப்போதைய முதல்வராக இருந்த பா சுப்பராயன் அவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து அம்மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். ஓகேவா? அப்போதைக்கு பெரியாரோட பேர்ல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு இருக்கும். அந்த நாயக்கர் அப்படின்ற ஜாதி பேரை ஈவேரா எடுத்துட்டு இனிமே என் பேரு ஈவே ராமசாமி தான் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? இரண்டாவது மாநாடு 1930 ஈரோட்டில் நடக்குது. MR ஜெயகர் மாநாட்டோட தலைவராக இருந்தாலும் பெரியார் தான் தலைமை வகிக்கிறாரு. இந்த மாநாட்டின் 2 நாளில் ஒரு நாள் பெண்கள் மாநாடாகவும் 2வது நாள் இசை மாநாடாகவும் நடைபெறும். தமிழ் இசை நிகழ்ச்சிக்கு பெரியார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதாவது 2வது நாள் தமிழ் இசை மாநாடாக நடைபெறுகிறது. 3வது மாநாடு விருதுநகர் ஆகஸ்ட் 8, 9 2 நாள் நடக்குது. 1931 RK சண்முகம் தலைமை தாங்குறாரு. அவர் ஒரு பொருளாதார நிபுணர் மற்றும் சுயமரியாதை இயக்கத்திற்கு குடிவரவர் தான் RK சண்முகம் அவர்கள். வரவேற்பு குழு தலைவராக WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. இவர் தான் முதல் மாநாட்டோட தலைவர். சுயமரியாதை இயக்க திருமணங்கள், விதவை மறுமணம், மட்டும் இல்லாமல் ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இதை பத்திலாம் அந்த மாநாட்டில் பேசுவோம். 4வது மாநாடு 1943 நடைபெற்றது. ஆனா துல்லியமா இந்த இடத்துல நடைபெற்றுச்சு அப்படின்னு தெரியல. சேலம் அப்படின்னா பெரும்பான்மையான ஆன்லைன்ல இருக்கட்டும், புக்லயும் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல கும்பகோணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நூற்றாண்டு விழா மாநாடு சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கினது. அது நூற்றாண்டு கடந்து 2025 செங்கல்பட்டு, மறைமலை நகர் மற்றும் கோவை ஆகிய இடங்கள்ல பெரிய அளவுல நூற்றாண்டு விழா மாநாடு நடைபெற்றது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.